ஹே guys வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா இந்த ஸ்பெரிக்கல் மிரருக்கான மிரர் ஈக்குவேஷன் எப்படி கண்டுபிடிக்கிறது, லேட்டரல் மேக்னிஃபிகேஷன் என்ன, அதுக்கான ஈக்குவேஷன் எப்படி டிரைவ் பண்றது எல்லாத்த பத்தி இந்த வீடியோல தெளிவா பார்த்துடலாம். சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஒரு டயகிராம் போடணுமா? டயகிராம் போடுறதுக்காக நம்ம ஒரு ஸ்பெரிக்கல் மிரர் எடுத்திருக்கோம். இந்த டயகிராம் பார்க்கிறதுக்கு ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா ரொம்ப சிம்பிளான டயகிராம் தான். நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா பிரேக் டவுன் பண்ணி சொல்லிடுறேன். உங்களுக்கு ரொம்ப ஈஸியாவே புரிஞ்சிடும். ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்பெரிக்கல் மிரர் எடுத்துட்டோமா? இதுல ஜெனரலான பாயிண்ட்ஸ்லாம் நம்ம மார்க் பண்ணணும். ஃபர்ஸ்ட் போல் ஆஃப் தி மிரர் மார்க் பண்ணிக்கலாம். அடுத்து சென்டர் ஆஃப் தி கர்வேச்சர். இப்போ போல் ஆஃப் தி மிரர்ல இருந்து சென்டர் ஆஃப் தி கர்வேச்சர் வழியா நம்ம ஒரு லைன் வரைஞ்சோம் அப்படின்னா நமக்கு பிரின்சிபல் ஆக்சிஸ் கிடைச்சிரும். இப்போ இந்த பிரின்சிபல் ஆக்சிஸ்ல நம்ம ஒரு ஃபோக்கஸ் பாயிண்ட் வைக்க போறோம். இது வச்சாலே போதும். இந்த 3 பாயிண்ட்ஸை மார்க் பண்ணி பிரின்சிபல் ஆக்சிஸ் போட்டுட்டோம். இவ்வளவுதான் நம்மளோட ஜெனரலான பாயிண்ட்ஸ். இதெல்லாம் மார்க் பண்ணிட்டோமா? இதை வந்து ஸ்டெப் நம்பர் 1ன்னு சொல்லிக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு இதெல்லாம் எப்படி வந்துச்சு, இதுனா என்ன அப்படின்னு தெரியலன்னா நான் ஸ்பெரிக்கல் மிரரோட ஃபண்டமெண்டல்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியா புரிஞ்சிடும். இப்போ நமக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் முடிஞ்சிச்சா? அடுத்து என்ன பண்ண போறோம்னா பிரின்சிபல் ஆக்சிஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணி இந்த இடத்துல ஒரு ஆப்ஜெக்ட் வைக்க போறோம். அந்த ஆப்ஜெக்ட்டை நம்ம ஏபின்னு சொல்லி நேம் பண்ணிக்கலாம். இப்போ என்ன ஆகும், இந்த ஆப்ஜெக்ட்ல இருந்து லைட் ரேஸ் டிராவல் ஆகி இந்த மிரர்ல பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி நமக்கு இமேஜ் ஃபார்ம் ஆகுமா? இதுதான் ஆக்சுவலா நடக்கும். நம்ம இப்போ என்ன பண்ணோம், ஆப்ஜெக்ட் வச்சுட்டு லைட் ரேஸ் மார்க் பண்ணிட்டோம். இதை வந்து செகண்ட் ஸ்டெப்பா நம்ம எடுத்துக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் லைன் எப்படி மார்க் பண்ணியிருக்கோம், அதாவது ஃபர்ஸ்ட் ரே எப்படி மார்க் பண்ணியிருக்கோம்னா பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு பேரலா இருக்க மாதிரி ஒரு லைன், பில இருந்து டைரக்டா பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு பேரலா இருக்கணும். அப்படி ஒரு லைன் வரைஞ்சு அது மிரர்ல எங்க படுதோ அதை டீன் மார்க் பண்ணிக்கலாம். அடுத்து பில இருந்து டைரக்டா போல்ல வந்து ஒரு லைட் ரே படுற மாதிரி, இன்னொன்று வந்து சென்டர் ஆஃப் தி கர்வேச்சர் வழியா டிராவல் ஆகுற மாதிரி, மொத்தம் 3 லைட் ரே. ஆக்சுவலா நிறைய லைட் ரேஸ் டிராவல் ஆகும். நம்மளோட டெரிவேஷன் பர்பஸ்க்காக நம்ம இந்த 3 மட்டும் எடுத்துக்கிறோம். அடுத்து இந்த லைட் ரே பட்டு எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படிங்கறத வரைஞ்சாலே போதும், ஹோல் டயகிராம் கம்ப்ளீட் ஆயிரும். இந்த ரெட் கலர் லைன் எடுத்துப்போமா? இந்த ரெட் கலர் லைன்ங்கிறது வந்து ஒரு பேராக்சியல் ரே. பேராக்சியல் ரே அப்படின்னா பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு பேரலா இருக்கணும், அதே மாதிரி பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு க்ளோசரா இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா நம்ம பேராக்சியல் ரேன்னு சொல்லுவோம். பேராக்சியல் ரே எப்பவுமே மிரர்ல பட்டுச்சு அப்படின்னா ஃபோக்கஸ் வழியா தான் நமக்கு மூவ் ஆகும். ஸோ இந்த இடத்துல டிங்கிற பாயிண்ட்ல பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி நமக்கு ஃபோக்கஸ் வழியா மூவ் ஆகும். அதே மாதிரி அடுத்து இந்த ப்ளூ கலர் லைன் வந்து எங்க படுது, பிங்கிற போல்ல படுது. போல்ல பட்டா என்ன ஆகும், ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன். அதை தான் ஃபாலோ பண்ணீங்க. ஏன்னா போலுங்கிறத சென்டர் ஆஃப் தி மிரர், அந்த இடத்துல எந்த விதமான கர்வேச்சருமே இருக்காது. அது வந்து ஒரு பிளேன் மிரர் மாதிரி தான் ஆக்ட் ஆகும். ஸோ பிளேன் மிரர் மேல லைட் பட்டு என்ன ஆகும், இன்சிடென்ட் இஸ் ஈக்குவல் டு ரிஃப்ளெக்ஷன். அந்த ரூலை தான் ஃபாலோ பண்ணி நமக்கு ரிஃப்ளெக்ட் ஆகுது. இப்போ அடுத்து சென்டர் ஆஃப் தி கர்வேச்சர் வழியா வந்து என்ன ஆகும், எந்த வழியா வந்துச்சோ அந்த வழியா எந்த விதமான டீவியேஷனுமே இல்லாம வந்த வழியாவே திருப்பி ரிஃப்ளெக்ட் ஆயிரும். ஸோ இந்த 3 ரேவும் எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்னு வரைஞ்சிட்டோமா? அதுதான் நமக்கு தேர்ட் ஸ்டெப். இப்போ இந்த 3 லைட் ரே வந்து ஒரு இடத்துல கன்வெர்ஜ் ஆகுதுல, அந்த இடத்துல தான் நமக்கு இமேஜ் ஃபார்ம் ஆகும். இந்த இடத்துல ஏபின்னு இருந்த ஆப்ஜெக்ட் வந்து இந்த இடத்துல ஏ டேஷ் பி டேஷ்ங்கிற இமேஜா ஃபார்ம் ஆகும். இந்த இடத்துல இப்படி இருக்கிறது இன்வெர்ட் ஆகி நமக்கு ஃபார்ம் ஆயிருக்கும். இவ்வளவுதான் நம்மளோட ஹோல் டயகிராம். ரொம்ப சிம்பிளா தான் இருந்திருக்கும். நீங்க டயகிராம் வரையும் போது எப்படி வரைஞ்சுக்கோங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இந்த 3 ரேஸ் வரைஞ்சிட்டோமா? 3 ரேஸ் வரைஞ்சிட்டு ஃபர்ஸ்ட் டில இருந்து ஃபோக்கஸ் வழியா வரைஞ்சுக்கோங்க. ஃபோக்கஸ் வழியா வரைஞ்சிட்டீங்க அப்படின்னா இந்த பில இருந்து சென்டர் ஆஃப் தி கர்வேச்சர் வழியா வந்துச்சா, இந்த பாயிண்ட் கட் ஆகுது பாத்தீங்களா, இந்த இடத்துல இருந்து போல் வழியா வர்ற மாதிரி வரைஞ்சுக்கோங்க. ஏன்னா 3மே நமக்கு ஒரு இடத்துல கட் ஆகணும், அந்த இடத்துல தான் இமேஜ் ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்லி நம்ம காட்டணும். அதனால என்ன பண்ணுங்கன்னா பில இருந்து டிக்கு போற லைனை ஃபர்ஸ்ட் எஃப் வழியா வரைஞ்சுக்கோங்க. வரைஞ்சிட்டு அது வந்து சி லைன்ல ஒரு இடத்துல கட் ஆகும்ல, அதாவது இந்த கிரீன் லைன் ரெட் லைன் கட் ஆகிற இடத்துல போல்ல இருந்து வரைஞ்சிங்க அப்படின்னா ஈஸியா உங்களுக்கு கன்வெர்ஜ் ஆயிரும். ஸோ நீங்க வரையும் போது இதை பார்த்து கேர்ஃபுல்லா வரைஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம இந்த இடத்துல இமேஜ் ஃபார்ம் ஆயிருச்சா? அடுத்து நம்ம டெரிவேஷன் பார்க்க ஸ்டார்ட் பண்ணிடலாமா? இதை ஓரமா வச்சுப்போம். டெரிவேஷன் பார்க்கறதுக்காக நம்ம மொத்தம் 4 ட்ரையாங்கிள்ஸ் எடுத்துக்க போறோம். ரெண்டு செட்டா பிரிச்சு எடுத்துக்க போறோம். ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ் எப்படி எடுத்துக்க போறோம்னா வித் ரெஸ்பெக்ட் டு போல் எடுப்போம். செகண்ட் செட் ஆஃப் ட்ரையாங்கிள் வித் ரெஸ்பெக்ட் டு ஃபோக்கஸ். இப்படி நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. போல பொறுத்து ஆப்ஜெக்ட்டுக்கு இருக்க ட்ரையாங்கிள் என்னது, ஏபி பின்னு ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு. ஸோ அதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் ட்ரையாங்கிள். ரெண்டாவது இமேஜை பொறுத்து போலுக்கு எப்படி இருக்கு, ஏ டேஷ் பி டேஷ் பி இருக்கா, அவ்வளவுதான். அதை அப்படியே தனியாக எடுத்தோம்னா நமக்கு ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் ட்ரையாங்கிள் கிடைச்சிருச்சு. இதை வந்து நம்ம செட் ஆஃப் சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ் சொல்லுவோம். அதை எப்படி சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ் அப்படின்னா 3 ஆங்கிளுமே ஈக்குவலா இருக்கணும். ட்ரையாங்கிள்ஸோட 3 ஆங்கிள்ஸுமே ஈக்குவலா இருக்கணும். இது இந்த இடத்துல நமக்கு எப்படி ஈக்குவலா இருக்கு, இங்க ஒரு 90 டிகிரி இருக்கு, இந்த மாதிரி இங்க நமக்கு 90 டிகிரி. இது வந்து ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ், இது வந்து ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன். நமக்கு தெரியும் 2 ஈக்குவலா இருக்கும் அப்படின்னு சொல்லி. அப்ப ஆப்வியஸா இந்த இடத்துல 3வது ஆங்கிளும் நமக்கு ஈக்குவலா தான் இருக்கும். ஏன்னா ஒரு ட்ரையாங்கிளுக்கு 3 ஆங்கிள் ஆட் பண்ணா நமக்கு 180 டிகிரி வருமா? ஸோ 2 ஆங்கிள் ஈக்குவல் ஆயிருச்சு. அப்ப ஆப்வியஸா 3வது ஆங்கிள் நமக்கு ஈக்குவலா தான் இருக்கும். அப்பனா இந்த 2 செட் ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ் நம்ம செட் ஆஃப் சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ் சொல்லலாம். சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ் அப்படின்னா நம்ம சைட்ஸை ரேஷியோ எழுதிக்கலாம். அதாவது இந்த 2 லெஃப்ட் சைடு எடுத்துப்போமே, இதை வந்து நம்ம ஒரு ரேஷியோ எழுதிக்கலாம். அதாவது ஏ டேஷ் பி டேஷ் டிவைடட் பை ஏபி, அதாவது இந்த 2 லெஃப்ட் சைடையும் ஒரு ரேஷியோ எழுதிக்கிறோம். அதை வந்து இன்னொரு சைடோட ரேஷியோக்கு ஈக்குவேட் பண்ணிக்கலாம். நம்ம பேஸ் எடுத்துப்போம். பேஸ் எடுத்தா பிஏ டேஷ் டிவைடட் பை பிஏ, இந்த இடத்துல பிஏ டேஷ் டிவைடட் பை பிஏ, இந்த ரெண்டுக்கு நம்ம ஈக்குவேட் பண்ணி எழுதிக்கிறோம். அதாவது லெஃப்ட் சைடு ரெண்டோட ரேஷியோவும் பேஸோட 2 ரேஷியோவும் நமக்கு ஈக்குவல் ஆயிடுச்சு. இந்த இடத்துல பிஏ இந்த ஹோல் தான் வந்து நமக்கு ஒரு ட்ரையாங்கிள். நம்ம வந்து ஏ டேஷ் ஏன்னு எழுதக்கூடாது. ஏன்னா ஏ டேஷ் ஏன்னு எழுதுனா அது வந்து ட்ரையாங்கிள் கம்ப்ளீட் பண்ணாது. நமக்கு பிஏ அப்படிங்கிறது தான் ஃபுல் பேஸ். அதே மாதிரி பிஏ டேஷ் அப்படிங்கிறது தான் இந்த ட்ரையாங்கிளோட பேஸ்.
ஸோ அதனால தான் PA dash divided by PN சொல்லி எழுதியிருக்கோம். புரிஞ்சுச்சா? அடுத்த செட் ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ் நம்ம ஃபோக்கஸ் வச்சு எடுக்கணுமா? ஃபோக்கஸ் வச்சு எடுத்தோம் அப்படின்னா FPDன்னு ஒரு ட்ரையாங்கிள் எடுக்கலாம். அடுத்து அதில் இமேஜ் இன்க்ளூட் பண்ணா A dash B dash F. இதை அப்படியே தனியாக எடுத்து எழுதிக்கலாம். இதுவும் நமக்கு ஒரு செட் ஆஃப் சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ் தான். இது எப்படி சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல DP அப்படிங்கிறது வந்து ஆல்மோஸ்ட் ஸ்ட்ரெயிட் லைன் அப்படின்னு சொல்லி அசியூம் பண்ணிக்கணும். இது வந்து ஆல்மோஸ்ட் ஸ்ட்ரெயிட்டா இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம அசியூம் பண்ணிக்கிறோம். ஏன்னா இது வந்து ஒரு பேராக்சியல் ரேவா, அப்போ பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு க்ளோஸரா தான் இருக்கும். க்ளோஸரா இருந்து ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கும் போது டிபியோட வேல்யூ வந்து ஆல்மோஸ்ட் ஸ்ட்ரைட் லைனா இருக்கும். ஸோ அப்போ இது வந்து நமக்கு 90 டிகிரி ஃபார்ம் ஆயிடுச்சா? நமக்கு இங்கே 90 டிகிரி இருக்கா? இந்த இடத்துல வெர்டிக்கல் ஆங்கிள்ஸா இருக்கா? அப்போ இந்த ஆப்போசிட் ரெண்டு ஆங்கிள் ஈக்குவலா இருக்குமா? அப்போ அதே மாதிரி ரெண்டு ஆங்கிள்ஸ் ஈக்குவல் ஆயிடுச்சுன்னா மூணாவது ஆங்கிள் ஆப்வியஸா ஈக்குவலா தான் இருக்கும். ஸோ இதுவும் வந்து ஒரு செட் ஆஃப் சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ். அதே மாதிரி இதுக்கு அப்ளை பண்ண ரூல் இங்கே அப்ளை பண்ணிக்கலாமா? ரெண்டு சைடையும் ஒரு ரேஷியோ எழுதிக்கலாம். A dash B dash divided by PD is equal to பேஸ் 2 எழுதிக்கலாமா? பேஸ் 2 எழுதுனா A dash F, இந்த இடத்துல PFன்னு எழுதிக்கலாம். இந்த இடத்துல நம்ம ஃபுல்லா எழுதக்கூடாது. இந்த இடத்துல F வந்து ரெண்டு ட்ரையாங்கிளையும் பிரிச்சிருது. அதனால A dash Fங்கிறது ஒரு பேஸ், PFங்கிறது ஒரு பேஸ். அதனால தான் நம்ம இங்க பிரிச்சு எப்படி எழுதியிருக்கோம். இப்போ இது வரைக்கும் புரிஞ்சுச்சா உங்களுக்கு? என்ன பண்ணோம்? ஃபர்ஸ்ட் போல பொறுத்து ரெண்டு செட் ஆஃப் சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ் எடுத்தோம். அடுத்து ஃபோக்கஸ் பொறுத்து ரெண்டு செட் ஆஃப் சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ் எடுத்துட்டோம். எடுத்துட்டு ரேஷியோஸ் எழுதியிருக்கோம். அவ்வளவுதான். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த PDங்கிற வேல்யூ இருக்கா? இந்த PD அப்படிங்கிறதுக்கு ஆக்சுவலா நமக்கு ஒரு வேல்யூ கிடையாது. எந்த வேரியபிளுமே நம்மளால சப்ஸ்டியூட் பண்ண முடியாது. அதனால என்ன பண்றோம்னா, PDயோட வேல்யூ வந்து ABக்கு ஈக்குவலா இருக்கா? இந்த இடத்துல இருந்து பேரலா தான் இருக்கு. ரெண்டுமே பேரலா இருக்கு. அப்ப இதோட லென்த் PDயோட லென்த்தும் ABயோட லென்த் ஈக்குவலா தான் இருக்குமா? அப்ப இந்த இடத்துல PDக்கு பதிலா ABன்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். அப்படி சப்ஸ்டியூட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? A dash B dash divided by ABன்னு ஆயிரும். அப்ப இந்த இடத்துல A dash B dash by AB, இந்த இடத்துல A dash B dash by AB. அப்ப இந்த ரெண்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவலா இருக்கு. அப்ப ரெண்டு ரைட் ஹேண்ட் சைடு நம்ம ஈக்குவேட் பண்ணிக்கலாம். அப்படி ஈக்குவேட் பண்ணா என்ன ஆகும்? இந்த இடத்துல PA dash by PA, PA dash by PA is equal to A dash F by PF. இந்த இடத்துல A dash F by PF கிடைச்சிச்சு. நமக்கு இந்த ஈக்குவேஷன் வந்துருச்சா? ரெண்டு ரைட் ஹேண்ட் சைடு ஈக்குவேட் பண்ணிட்டோம். இப்போ இதுல A dash F ரீப்ளேஸ் பண்ணி எழுத போறோம். என்னவா ரீப்ளேஸ் பண்றோம்? PA dash minus PFன்னு பண்றோம். ஃபர்ஸ்ட் இது எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் ஏன் வந்துச்சு, ஏன் பண்றோம் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல A dash Fங்கிறது எந்த இடத்துல இருக்கு? இந்த இடத்துல A dash F இருக்கு. அப்ப இந்த ஹோல் வந்து இங்க தனியா பிரிச்சு வரைஞ்சிருவோமா? இப்படி இருக்கு நமக்கு. இந்த இடத்துல A dash இருக்கு, இந்த இடத்துல F இருக்கு, இந்த இடத்துல P இருக்கு. நமக்கு என்ன வேணும்? A dash Fங்கிற இந்த லென்த் வேணுமா? அதனால என்ன பண்றோம்னா, இந்த ஹோல் லென்த் எடுத்துக்கிறோம். ஹோல் லென்த் எடுத்து இந்த லென்த்தை கட் பண்ணிக்கிறோம். இந்த ஹோல் லென்த் என்னது? P A dash. அதுல இருந்து P F மைனஸ் பண்ணிக்கிறோம். அப்படிதான் PA dash மைனஸ் PF நமக்கு கிடைச்சது. இப்போ எப்படி வந்துச்சுன்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ ஏன் அப்படி பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, PA dash அப்படிங்கிறதுக்கான வேல்யூ நமக்கு இருக்கு. அதை வந்து ஒரு வேரியபிளா நம்மளால சப்ஸ்டியூட் பண்ண முடியும். அதை நம்ம இமேஜ் டிஸ்டன்ஸ்னு சொல்லுவோம். அதே மாதிரி PFங்கிறதுக்கும் வேல்யூ இருக்கு, வேரியபிள் இருக்கு. அதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ண முடியும் ஃபோக்கல் லென்த்னு சொல்லிட்டு. ஆனா Fல இருந்து A dashக்கு நமக்கு எந்த வேரியபிளுமே கிடையாது. நம்ம இப்போ என்ன பண்ணணும்னா, இதுக்கு அடுத்த ஸ்டெப் எல்லாத்துக்கும் வேரியபிள் தான் சப்ஸ்டியூட் பண்ண போறோம். ஸோ A dash Fக்கு எந்த வேரியபிளுமே இல்லை அப்படிங்கிறதுனால நமக்கு எதுக்கு வேரியபிள் இருக்கோ நம்ம அதுக்கேற்ற மாதிரி ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதிக்கிறோம். இப்போ இதை கொண்டு வந்து இதுக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணிடலாமா? இப்போ இது எல்லாத்துக்கு பதிலாகவும் நம்ம வேரியபிள் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் PAங்கிறது என்னது? போல்ல இருந்து இமேஜுக்கு இருக்க டிஸ்டன்ஸ். அதை நம்ம யூன்னு சொல்லி மென்ஷன் பண்ணுவோமா? இது வந்து போலுக்கு லெஃப்ட் சைடில் இருக்கனால நம்ம மைனஸ் போட்டுக்கலாம். அது மாதிரி PA டேஷ்ங்கிறது என்னது? போல்ல இருந்து இமேஜுக்கு இருக்க டிஸ்டன்ஸ். அப்படின்னா நம்ம வீன் மென்ஷன் பண்ணணும். அதே போலுக்கு லெஃப்ட் சைடில் இருக்கனால நம்ம மைனஸ் V போட்டுக்கிறோம். அதே மாதிரி PF அப்படிங்கிறது என்னது? Pல இருந்து, அதாவது போல்ல இருந்து ஃபோக்கல் லென்த்துக்கு இருக்க டிஸ்டன்ஸ். அது வந்து F. அதே மாதிரி லெஃப்ட் சைடில் இருக்கனால நம்ம மைனஸ் போட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் அப்படி ரீஅரேஞ்ச் பண்ணி இங்கே போட்டோம் அப்படின்னா PA டேஷ்க்கு பதிலாக மைனஸ் V, PAக்கு பதிலாக மைனஸ் V வந்துடும். அது மாதிரி PA டேஷ்க்கு பதிலாக மைனஸ் V போட்டுடலாம், PFக்கு பதிலாக மைனஸ் F போட்டுடலாம். இங்கே PFக்கு பதிலாக மைனஸ் F போட்டோம். இப்போ இந்த வேரியபிள்ஸ்லாம் புரிஞ்சுச்சா? இந்த வேரியபிள்ஸ்லாம் ஒரு வேளை தெரில அப்படின்னாலும் அந்த ஃபண்டமெண்டல்ஸ் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். நான் அங்கே தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். வீணா என்னது, யூனா என்னது, F எப்படி வந்துச்சு எல்லாத்தையுமே நான் அதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இப்போ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ என்ன பண்ண போறோம்? இதை சால்வ் பண்ண போறோம். இந்த பக்கம் ரெண்டுமே மைனஸ் இருக்கா? அந்த மைனஸ் மைனஸ் கேன்சல் பண்ணிக்கலாம். இந்த மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ்ஸாக மாறிடும். அப்போ மைனஸ் V பிளஸ் Fன்னு ஆயிரும். இப்போ இங்கே கீழே இருக்கிற மைனஸை நம்ம மேலே கொண்டு போய்க்கலாம். அப்படி கொண்டு போனால் என்ன ஆகும்? மைனஸ் மேலே வந்துடும். மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் V ஆயிரும். இந்த இடத்துல பிளஸ்ஸாக இருக்கிற F மைனஸ் F ஆயிரும். நீங்கள் எப்படி வேணால் ஞாபகம் வச்சுக்கலாம். இந்த மைனஸ் மேலே வருது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். இல்லை மைனஸ் ஒன்னால மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணுறோம். எப்படி வேணால் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். மொத்தத்தில் இந்த மைனஸ் மேலே போகணும், இல்லைனா மைனஸை கேன்சல் அவுட் பண்ணணும். அதுக்காக தான் இப்படி பண்ணியிருக்கோம். இப்போ இது வரைக்கும் புரிஞ்சுச்சா? அடுத்த ஸ்டெப் என்ன பண்ண போறோம்னா, இந்த ரைட் சைட் டேர்மை பிரிச்சு எழுத போறோம். V/F மைனஸ் F/F காமன் டினாமினேட்டர் இருக்கறனால நம்ம பிரிச்சுக்கலாம். அப்படி பிரிச்சு என்ன ஆகும்? V/U is equal to இந்த இடத்துல V/F மைனஸ் F/Fன்னு வருமா? F/Fனா நம்ம 1ன்னு எழுதிக்கலாம். இங்க மேல நியூமரேட்டர்ல ரெண்டு டேர்ம்ஸ்லயுமே VVன்னு இருக்கா, அதனால நம்ம V ஆல டிவைட் பண்ணிப்போமா? V ஆல டிவைட் பண்ண என்ன கிடைக்கும்? இங்க இருக்க V போயிடும், 1/U மட்டும் மீதி இருக்கும். இங்க இருக்க V போயிட்டு 1/F மட்டும் மீதி இருக்கும். இந்த இடத்துல VA இல்லையா? அப்போ டிவைட் பண்ணும்போது நம்ம டினாமினேட்டர்ல V வந்துடும். அப்போ இங்க மைனஸ்ல இருக்க 1/V லெஃப்ட் சைடு கொண்டு வந்து எழுதிக்கலாம். அப்படி கொண்டு வந்து எழுதுனா என்ன? 1/V
plus 1 by u is equal to 1 by f. இதுதான் நம்மளோட மிரர் ஈக்குவேஷன். இப்போ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் இதை சம்மரியா வந்து கடைசியில் வீடியோ எண்டில் இன்னொரு வாட்டி தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் எல்லாத்தையும் ஷார்ட் ஃபார்மா. இப்போதைக்கு நீங்கள் இந்த ஸ்டெப்ஸை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் கடைசியில் எல்லாத்தையும் தெளிவாக இன்னொரு வாட்டி எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அடுத்து லேட்டரல் மேக்னிஃபிகேஷன் பார்த்துருவோமா? லேட்டரல் மேக்னிஃபிகேஷனோட ஃபர்ஸ்ட் டெஃபினிஷன் பார்த்துருவோம். லேட்டரல் ஆர் டிராவர்ஸ் மேக்னிஃபிகேஷன் m is defined as the ratio of height of the image to the height of the object. அதாவது height of the imageக்கும் height of the objectக்கும் இருக்க ரேஷியோ தான் நமக்கு லேட்டரல் மேக்னிஃபிகேஷன். Magnification is equal to height of the image divided by height of the object. அது நம்ம அப்படி எழுதிக்கலாமா? m is equal to h dash by h. height of the image by height of the object. height of the image என்னது? a dash b dash. height of the object ab. அப்ப a dash b dash divided by ab. இது நம்ம ஃபர்ஸ்டே பார்த்தோமா? ட்ரையாங்கிள்ஸ் எடுக்கும்போது இந்த ரேஷியோக்கான வேல்யூ pa dash divided by pn கிடைச்சிச்சா? இப்போ இது அப்படியே நம்ம இந்த மேக்னிஃபிகேஷனுக்காக யூஸ் பண்ணிக்கிறோம். இதுல என்ன பண்ண போறோம்? அடுத்து அதே மாதிரி வேரியபிள்ஸை சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். ஏபிங்கிறது என்னது? ஹைட் ஆஃப் தி ஆப்ஜெக்ட். அப்போ ஹெச்னு அப்படியே மாத்திக்கலாம். ஏ டேஷ் பி டேஷ்னா ஹைட் ஆஃப் தி இமேஜ். ஹைட் ஆஃப் தி இமேஜ் வந்து என்னது? ஹெச் டேஷ். அது வந்து பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு கீழே இருக்கு. வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ் எல்லாமே நம்ம பிரின்சிபல் ஆக்சிஸை பொறுத்து மெஷர் பண்ணணும். ஹாரிசான்டல் டிஸ்டன்ஸ் எல்லாமே போல பொறுத்து தான் மென்ஷன் பண்ணணும். ஸோ பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு கீழே இருக்கா, அதனால நம்ம மைனஸ் ஹெச் டேஷ் போட்டுக்கலாம். பிஎன் என்னது? போல்ல இருந்து ஆப்ஜெக்ட்டுக்கு இருக்கிறது. அப்போ ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் அப்படின்னா லெஃப்ட் சைடில் இருக்கு, மைனஸ் யூ போட்டுக்கலாம். இந்த மாதிரி பிஏ டேஷ்ங்கிறது இமேஜ் டிஸ்டன்ஸ், லெஃப்ட் சைடில் இருக்கனால மைனஸ் யூ போட்டுக்கலாம். இப்போ இந்த வேரியபிள்ஸ்லாம் அப்படியே சப்ஸ்டிட் பண்ணி எழுதிக்கலாமா? மைனஸ் ஹெச் டேஷ் பை ஹெச் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் வி பை யூன்னு ஆயிரும். இப்போ இந்த ரெண்டு மைனஸையும் நம்ம கேன்சல் அவுட் பண்ணிக்கலாம். இந்த இருக்க மைனஸை இந்த பக்கம் கொண்டு வந்து எழுதிக்கலாம். இப்போ நமக்கு இந்த ரேஷியோ கிடைச்சிருச்சா? ஹைட் ஆஃப் தி இமேஜ் டிவைடட் பை ஹைட் ஆஃப் தி ஆப்ஜெக்ட். ஹெச் டேஷ் பை ஹெச் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் வி பை யூன்னு கிடைச்சிருச்சா? நமக்கு இந்த ரேஷியோ அப்படியே வந்துருச்சு, ஹெச் டேஷ் பை ஹெச். இப்போ இதை என்ன பண்ண போறோம்னா மைனஸ் வி பை யூன்னு இருந்ததை மைனஸ் வி இன்டூ 1 பை யூன்னு எழுத போறோம். எதுக்காக இப்படி பிரிச்சிருக்கோம்னா மிரர் ஈக்குவேஷன்ல இருந்து வேல்யூ சப்ஸ்டியூட் பண்றதுக்காக. ஃபர்ஸ்ட் 1 பை யூவோட வேல்யூ கண்டுபிடிச்சிடலாமா? இதுல இருந்து 1 பை யூ என்ன பண்ணணும்? 1 பை வியை இந்த பக்கம் கொண்டு போய் எழுதிக்கலாமா? அப்போ 1 பை யூ இஸ் ஈக்குவல் டு 1 பை எஃப் மைனஸ் 1 பை வின்னு ஆயிரும். இப்போ இது ரெண்டையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இந்த டினாமினேட்டர்ஸும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அப்படி பண்ணி எழுதுனா இந்த இடத்துல இருக்க வி போயிடுச்சு, மைனஸ் இங்க இருக்க எஃப் இங்க வந்துருச்சு. வி மைனஸ் எஃப் இஸ் ஈக்குவல் டு எஃப் வின்னு கிடைச்சிருச்சு. இப்போ இந்த 1 பை யூக்கான வேல்யூ அப்படியே இங்க சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். இந்த வியும் இந்த வி கேன்சல் பண்ணி எழுதிக்கலாமா? கேன்சல் பண்ணி எழுதிட்டு இந்த மைனஸ் உள்ள கொண்டு போயிடலாம். மைனஸ் உள்ள வந்து என்ன ஆகும்? மைனஸ் வி பிளஸ் எஃப்னு ஆயிருமா? அப்போ அப்படியே இங்க எழுதுனா எம் இஸ் ஈக்குவல் டு எஃப் மைனஸ் வி பை எஃப்னு ஆயிரும். ஏன்னா எஃப் தான் பிளஸ் ஆயிடுச்சு, அதனால முன்னாடி எழுதிட்டோம். வி மைனஸ் ஆயிடுச்சு, அது பின்னாடி எழுதிட்டோம். இப்போ m is equal to magnification is equal to f minus v by f ன்னு கிடைச்சிருச்சு. இந்த இடத்துல u ஓட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணி ஒரு ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சோமா? அதே மாதிரி v ஓட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணி இன்னொரு ஈக்குவேஷன் கண்டுபிடிக்க போறோம். v க்கான வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறது? அதே மாதிரி இந்த இடத்துல 1 by v மட்டும் வச்சுட்டு 1 by u இந்த பக்கம் கொண்டு வந்துடலாம். அப்படி கொண்டு வந்து எழுதி திருப்பி கிராஸ் மல்டிப்ளை பண்றோம். u இங்க போயிரும், f இங்க போயிரும். u minus f by f u ஆகும். இப்போ நமக்கு இந்த இடத்துல 1 by v இல்ல, வெறும் v இருக்கு. அதனால அதை அப்படியே ரெசிப்ரோக்கல் பண்ணிக்கலாம். ரெசிப்ரோக்கல் பண்ணா fu டிவைடட் பை u minus f அப்படியே ரெசிப்ரோக்கல் ஆயிடுச்சு. அதை அப்படியே இங்கே சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா fu டிவைடட் பை u மைனஸ் எஃப், இந்த முன்னாடி இந்த மைனஸ் அப்படியே இருக்கு. இப்போ இந்த யூவையும் இந்த யூவையும் கேன்சல் பண்ணிக்கலாம். கேன்சல் பண்ணிட்டு அதெல்லாம் போயிருமா? இப்போ இங்கே இருக்க மைனஸை நம்ம டினாமினேட்டர் கொண்டு வந்துக்கலாம். நியூமரேட்டர் கொண்டு போனாலும் கொண்டு போய்க்கலாம், டினாமினேட்டர் வேணாலும் நம்ம கொண்டு வந்துக்கலாம். நம்ம டினாமினேட்டரில் ஆல்ரெடி மைனஸ் டேர்ம் இருக்கனால அதை கொண்டு வந்து சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். அப்படி சிம்பிளிஃபை பண்ணால் u வந்து மைனஸ் ஆயிரும், f வந்து பிளஸ் ஆயிரும். அப்போ m இஸ் ஈக்குவல் டு f பை f மைனஸ் யூன்னு கிடைக்கும். இவ்வளோ தான் லேட்டரல் மேக்னிஃபிகேஷன். இந்த லேட்டரல் மேக்னிஃபிகேஷன் ரொம்ப சிம்பிளாக தான் இருந்திருக்கும். டேரெக்டாக ஒரு ரேஷியோ எழுதுனா அந்த ரேஷியோக்கான வேரியபிள் சப்ஸ்டியூட் பண்ணிட்டு மிரர் ஈக்குவேஷன்ல இருந்து வேல்யூஸ் போட்டு நம்ம ரெண்டு ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்ம பார்த்ததெல்லாம் நிறைய இருந்திருக்கும். அதை எல்லாத்தையும் ஷார்ட்டாக குயிக்காக சொல்லிடுறேன், நீங்கள் ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் என்ன போட்டோம்? டயக்ராம் போட்டோமா? டயக்ராம் எப்படி போட்டோம்? ஒரு ஸ்பெரிக்கல் மிரர் எடுத்துட்டோம். ஸ்பெரிக்கல் மிரர்ல ஜென்ரல் பாயிண்ட்ஸ்லாம் மார்க் பண்ணிட்டோம். போல் மார்க் பண்ணோம், சென்டர் ஆஃப் தி கர்வேச்சர் மார்க் பண்ணிட்டு பிரின்சிபல் ஆக்சிஸ் வரைஞ்சிட்டு அதில் ஃபோக்கஸ் பாயிண்ட் வச்சோம். இந்த மூணு பண்ணது நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அடுத்து என்ன பண்ணோம்? பிரின்சிபல் ஆக்சிஸ்ல ஒரு ஆப்ஜெக்ட் வச்சோம். அந்த ஆப்ஜெக்ட்ல இருந்து 3 ரேஸை மட்டும் நம்ம கன்சிடர் பண்ணிக்கிட்டோம். ஃபர்ஸ்ட் ரே வந்து ஒரு பேராக்சியல் ரே, பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு பேரலா வரைஞ்சோம். இன்னொரு லைட் ரே வந்து போல்ல படுற மாதிரி, இன்னொரு லைட் ரே வந்து சென்டர் ஆஃப் தி கர்வேச்சர்ல வர்ற மாதிரி. இது மூணையும் மார்க் பண்ணது வந்து செகண்ட் ஸ்டெப். அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணோம்? இதோட ரிஃப்ளெக்ஷன்ஸ் மார்க் பண்ணோம். ரிஃப்ளெக்ஷன்ஸ் எல்லாம் ஒரு பாயிண்ட்ல கன்வர்ஜ் ஆச்சு. அந்த பாயிண்ட்ல நம்ம இமேஜ் ஃபார்ம் ஆச்சுன்னு எழுதிட்டோம். இது பண்ணியே நமக்கு டயக்ராம் கிடைச்சிருச்சு. அடுத்த டெரிவேஷனுக்காக நம்ம ரெண்டு செட் ஆஃப் ட்ரையாங்கிள் எடுத்தோமா? ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் ட்ரையாங்கிள் போல பொறுத்து எடுத்தோம். ABP, A dash B dash P. இப்போ இது ரெண்டு செட் ஆஃப் சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ் அப்படிங்கறனால நம்ம ரேஷியோஸ் எடுத்து ஈக்குவேட் பண்ணிட்டோம். இந்த ரெண்டு சைடு A dash B dash, இந்த இடத்துல AB. அப்போ A dash B dash by AB. அதே மாதிரி பேஸ் PA dash divided by PA அப்படின்னு சொல்லி எழுதிக்கிட்டோம். அப்போ அடுத்த செட் ஆஃப் சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ் எடுத்தோமா? அது ஃபோக்கஸ் வச்சு எடுத்தோம். DFP, அதே மாதிரி A dash B dash F. இந்த மூணு வச்சு எடுத்தோமா? இப்போ இதுக்கும் லெஃப்ட் சைடு ரெண்டு ஈக்குவேட் பண்ணோம், பேஸ் ரெண்டு ஈக்குவேட் பண்ணோம். லெஃப்ட் சைடு என்னது? A dash B dash, இந்த இடத்துல PD, A dash B dash divided by P. அதே மாதிரி பேஸ் எடுத்தது A dash F,
இந்த இடத்துல பிஎஃப். நமக்கு இந்த 2 ஈக்குவேஷன் கிடைச்சிருச்சா? இப்போ இதுலேருந்து நம்ம என்ன எழுதணும்? ஏபி இஸ் ஈக்குவல் டு பிடின்னு எழுதணும். ஏன்னா இந்த இடத்துல பிடிக்கான வேல்யூ நமக்கு தெரியாது. வேரியபிள் எதுவுமே இல்ல அப்படிங்கிறனால பிடிக்கு பதிலா ஏபின்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணோம். அப்படி சப்ஸ்டிட்யூட் பண்ணா நமக்கு 2 லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவேட் ஆயிருச்சா? 2 லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவேட் ஆனனால ரைட் ஹேண்ட் சைட்ஸ நம்ம ஈக்குவேட் பண்ணி எழுதிக்கிட்டோம். அப்படி ஈக்குவேட் பண்ணி எழுதிட்டு A'(F'க்கு பதிலா நம்ம வேரியபிள் சப்ஸ்டிட்யூட் பண்ற மாதிரி ஈக்குவேஷனை மாத்தி எழுதிட்டோம். A'(F'ங்கிறது என்னது? இந்த சின்ன வேல்யூவா? அந்த A'(F'க்கு நமக்கு வேரியபிள் வேல்யூ இல்லைங்கிறனால நம்ம PA' மைனஸ் PFன்னு பிரிச்சு எழுதிக்கிறோம். ஏன்னா PA''க்கும் வேரியபிள் இருக்கு, PFக்கும் வேரியபிள் இருக்கு. இப்போ மொத்தமா இருக்க வேரியபிள்ஸ் எல்லாம் நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ண வேண்டியதுதான். வேரியபிள்ஸ்ல சப்ஸ்டிட்யூட் பண்ண என்ன ஆகும்? -v டிவைடட் பை u ஆச்சு. இந்த இடத்துல PA''க்கு -v போட்டோம். மைனஸ் ஆஃப் இந்த இடத்துல PFங்கிறது என்னது? ஃபோக்கல் லென்த். அப்போ -f. எல்லாமே லெஃப்ட் சைடுல இருக்கனால நமக்கு எல்லா டேர்முமே மைனஸ்ல இருக்கு. இப்போ இந்த ரெண்டையும் சால்வ் பண்ணலாமா? சால்வ் பண்ணா என்ன கிடைச்சிச்சு? v by u is equal to -v plus f divided by -f ஆச்சு. இந்த மைனஸ் மேல கொண்டு வந்து எழுதிட்டா அப்படியே மைனஸ் சிம்பிள் மாறிடும். v by u is equal to v minus f by f ன்னு கிடைச்சது. v minus f by f ரெண்டா பிரிச்சு எழுதிட்டோம். சேம் டினாமினேட்டர் இருக்கனால ரெண்டா பிரிச்சிட்டோம். v by f minus f by f ன்னு பிரிச்சோம். அப்போ v by u is equal to v by f மைனஸ் f by f இருக்கும். அதை கேன்சல் அவுட் பண்ணி நம்ம 1 எழுதிட்டோம். இப்போ எல்லா நியூமரேட்டர்லையும் v இருக்கா? அதனால நம்ம v ஆல் டிவைட் பண்ணி எழுதிக்கலாம். v ஆல் டிவைட் பண்ணி எழுதுனா என்ன கிடைக்கும்? இந்த இடத்துல இருக்க v போயிட்டு 1 by u கிடைச்சது இஸ் ஈக்குவல் டு இங்க இருக்க v போயிட்டு 1 by f கிடைச்சது. இந்த இடத்துல v இல்லாதனால டினாமினேட்டர் நம்ம v எழுதிட்டோம். இந்த மைனஸ்ல இருக்க 1 by v இந்த பக்கம் கொண்டு வந்து எழுதிக்கலாம். 1 by v plus 1 by u is equal to 1 by f. இவ்வளவுதான் நமக்கு மிரர் ஈக்குவேஷன். ரொம்ப சிம்பிளா தான் இருந்திருக்கும். நீங்க டயகிராம்ல இருந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுட்டு வந்தீங்கனாலே போதும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னது? வேரியபிள் மார்க் பண்றது, அப்புறம் ஆப்ஜெக்ட் வைக்கிறது, ரிஃப்ளெக்ஷன் மார்க் பண்றது. இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பா கொண்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மனப்பாடம் பண்ண வேண்டிய அவசியமே இருக்காது. ரொம்ப சிம்பிளாவே புரிஞ்சிடும். நான் இந்த மெட்டீரியல் லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். நீங்க வேணா அதை டவுன்லோட் பண்ணி கூட படிச்சுக்கோங்க. அடுத்து லேட்டரல் மேக்னிஃபிகேஷன் பார்த்தோமா? லேட்டரல் மேக்னிஃபிகேஷன் என்னது? height of the image divided by height of the object. height of the image h dash ன்னு போட்டோம். height of the object h ன்னு போட்டோம். அது அப்படியே நம்ம டயகிராம்ல இருந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணா height of the image என்னது? a dash b dash a dash b dash. அதே மாதிரி டிவைடட் பை height of the object. height of the object என்னது? ab ab a dash b dash divided by ab க்கு நமக்கு இங்க ஆல்ரெடி வேல்யூ இருக்கா? pa dash by pa. அதை அப்படியே நம்ம இங்க யூஸ் பண்ணிக்கிட்டோம். மீதி அதே மாதிரி வேரியபிள்ஸ்லாம் சப்ஸ்டிட்யூட் பண்ண வேரியபிள் சப்ஸ்டிட்யூட் பண்ணா மைனஸ் h dash by h is equal to minus v by minus u ன்னு கிடைச்சிச்சு. இப்போ இந்த இடத்துலயும் மைனஸ் கேன்சல் அவுட் பண்ணிட்டு இங்க இருக்க மைனஸ் இங்க கொண்டு வந்து எழுதிட்டோம். அப்படி கொண்டு வந்து எழுதிட்டா என்ன கிடைக்கும்? m is equal to minus v into 1 by u. minus v divided by minus u ன்னு இருந்திருக்கும். அதை தான் நம்ம பிரிச்சு minus v into 1 by u அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கோம். இப்போ இதில் இந்த மிரர் ஈக்குவேஷன்ல இருந்து 1 by u க்கு ஒரு வேல்யூ கண்டுபிடிப்போம். அந்த வேல்யூ தான் v minus f by fv ன்னு கிடைக்கும். அதை கொண்டு வந்து இங்கே போட்டோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் மேக்னிஃபிகேஷன் கிடைக்கும். அதே மாதிரி மிரர் ஈக்குவேஷன்ல இருந்து v க்கு ஒரு வேல்யூ கண்டுபிடிப்போம். அதை கொண்டு வந்து மேக்னிஃபிகேஷன்ல போட்டோம் அப்படின்னா மேக்னிஃபிகேஷனுக்கு இன்னொரு வேல்யூ கிடைக்கும். அவ்வளவுதாங்க. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாத்தையுமே நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா பண்ணி எதுக்கு பண்றோம், ஏன் பண்றோம், அடுத்தடுத்த ஸ்டெப்ஸையும் நான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஒருவேளை புரிஞ்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. மெட்டீரியல் லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. வேணா டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கோங்க. நம்ம இன்னொரு வீடியோல பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.